இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 29/7/2022 நேற்று வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனு. போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள். சரிங்களா, 1089 பணியிடங்கள். சரிங்களா, இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று, அதாவது 29/7/2022 இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனு. 1089 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 27/8/2022. சரிங்களா, இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்த பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர், இது ஒரு போஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா டிராப்ஸ்மேனு, சர்வேயர் கம் அசிஸ்டண்ட்டு, டிராப்ஸ்மேன். இந்த 3 வகையான பணியிடங்களுக்கான அறிவிப்பு. சரிங்களா, மொத்தம் 1089 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் அந்த டைம் பார்த்திங்கன்னா 1/9/2022 3/9/2022. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அது பார்த்திங்கன்னா 6/11/2022. அதே தேதியில் 2 எக்ஸாமும் நடக்குது. சரிங்களா, பேப்பர் 1 ஐடிஐ ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே தேதியிலே நடக்குது. 6/11/2022 முற்பகல் பிற்பகல் 2 நேரமும் நடக்குது. சரிங்களா, அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த 32 இயர்ஸு ஃபீல்டு சர்வேயரு, டிராப்ஸ்மேனு, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேனு. சரிங்களா, இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 32 வயது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ட்ரெயின்டு சர்வே ஐடி தமிழ்நாடு ரெஸ்பெக்ட் போஸ்ட் ஆஃப் ஃபீல்டு சர்வே அண்ட் டிராப்ஸ்மேன் ஒன்லி. அது ஒன்று 37 கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் பிசி பிசிஎம் இதெல்லாம் விடோவாக இருக்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 32 இயர்ஸ்ன்றது அந்த 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணது அரசாணை 91 படி. சரிங்களா, அதை இதில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 13/9/2021 அன்றைக்கு வெளியிட்ட அரசாணைப்படி. அடுத்ததாக அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஏஜ் கன்செஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. அதே 91 அரசாணைப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபீல்டு சர்வேயரு, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட்டு. சரிங்களா, அது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், ட்ரேட் சர்வேயர் அவார்டு, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷ்னல் ட்ரைனிங், அது கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேடு சர்வேயர், மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பு. அது டிராப்ஸ்மேனுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் இன்ஸ்டியூட் அப்ரூவ்ட் பண்ண இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷனு. அதே போல் டிராப்ஸ்மேனு அவார்ட் பை நேஷ்னல் கவுன்சில் வொகேஷ்னல் ட்ரைனிங், இதெல்லாம் டிராப்ஸ்மேன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுருக்கணும். சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் டிராப்ஸ்மேன் இஷ்யூஸ் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப். அதே ஒவ்வொருத்துக்குமான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது என்ன மெத்தடில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10+2ன்ற அடிப்படையில் அல்லது 10+3ன்ற அடிப்படையில்
அடுத்தது பார்த்திங்கன்னா 10+3+3 அல்லது 10+2+2 10+2+4 இந்த அடிப்படையில் வந்து கல்வி தகுதி இருக்கணும். சரிங்களா? நம்ம எப்படி 10+2+3 அப்படின்னு டிகிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிப்ளமோ படிக்கிறவங்க 10th முடிச்சிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக டிப்ளமோ 3 வருஷம் பண்ணுவாங்க, +2 முடிச்சிட்டோம் 3 வருஷம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே போல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 150. அப்போ 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்கள் 100 ரூபா. சரிங்களா? நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் வந்து கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. நம்ம டெலகிராம் லிங்க்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் போகிறேன். சரிங்களா? அவ்வளோதான். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்க. நன்றி.